ஓம் நம சிவாய. நான் வந்து உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். லாஸ்ட் வீடியோலேயே நான் நினச்சேன், பட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிளாரிஃபைடாக நான் சொல்லலை. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்திருந்தாங்க பிரஷ்னம்க்கு. அவங்க ஒரு 43-44 இயர்ஸ் அந்த ஏஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஹஸ்பண்ட் கிடையாது, அவங்களுக்கு இறந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அந்த மாதிரி இந்த லேடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும். இவங்களுக்கு 2 பொம்பளை குழந்தைங்க, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகே ஃபைன், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் பிரச்சனை பார்த்து சொன்னேன் அவங்களுக்கு. இந்த மாதிரி அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணாலும் ஒரு வருஷத்தில் அவன் விட்டுட்டு போயிடுவான். ஒரு 6 months 1 yearக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் பிரச்சனை சொன்னது வந்து என்னோடய ரிலேட்டிவோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுக்கு. அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல பிரச்சனை கேட்டிருக்கோம், ஸோ இவங்ககிட்டையும் கேட்டோம், இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதே பர்சனே என்னோடய ரிலேட்டிவ் காண்டாக்ட் பண்ணி என்னோடய நம்பர் வாங்கி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்போ அவன் கூட இல்லை, குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம்லாம் பண்ணி வச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதில் வந்து கருங்குட்டையும் காளியும் பொறுத்த வரைக்கும் வருஷமோ இயரு எக்ஸ்பீரியன்ஸு என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க, எப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் தன் பக்தனுக்காக அவங்க வந்து அந்த குறியை சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க பெரியவங்க, நான் பெரியவங்க, எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ்பீரியன்ஸே கணக்கு கிடையாது. காளியோட குறி ஒன்று தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு கருங்குட்டி கிட்ட ஒரு பிரச்சனை போய் கேட்குறீங்க, காளிக்கிட்ட போய் ஒரு பிரச்சனை கேட்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து உங்களோட ஹிஸ்ட்ரியே சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு யாருமே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. என்னோடய பாஸ்ட்டை நான் போய் சரி பண்ணிட்டு வர முடியாது. ஃப்யூச்சரில் நடக்க போகிறதையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் ஏன் 2த்துக்கும் நடுவில் நம்ம மாட்டிட்டு முழிக்கணும்? இப்போதைக்கு நம்ம எப்படி லைஃப் வாழணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சில பேர் என்ன கேட்பாங்க, நான் வந்து உட்காந்தோடனே நீங்கள் எல்லாமே சொல்லிடுவீங்களான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக குறி பார்க்குறதுக்கு வந்து யாரையும் இங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா விஷ்ணு மாயாவுக்கு கீழே வர கருங்குட்டி சாத்தன் தான் நான் வச்சுருக்கேன் பூஜை பண்ணுறது. அது என்னோடய குரு கிட்டேருந்து ஜத்தின் ஷோலன் நாயர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ திருவனந்தபுரத்தில் நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கினது தான் அது. அப்போது யாரையும் இங்கே வர வச்சு நான் பார்க்குறது கிடையாது. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோ அனுப்பிச்ச உடனே நம்மளை பற்றி எல்லாமே சொல்லிடுவாங்களா, நம்மளை பற்றி நம்மளோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்லாம் சொல்லுவாங்களான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதான் உண்மை. அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க கர்ணயக்ஷினி வச்சு இப்போது அவங்க குறி சொல்கிறாங்க அப்படின்னா கூட, நார்மலாகவே ஒரு மனுஷன் வந்து டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, இல்லை அவங்க நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயத்த கூட ஹைலைட் பண்ணி சொல்ல பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கண்டிப்பாக குறி போய் பார்க்காதீங்க. நம்மளை பற்றி அவங்க சொல்லணும், நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லணும், நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரச்சனத்தில் என்ன நடக்குது, நடக்குமா நடக்காதா, இது உண்மையா பொய்யா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தாராளமாக பிரச்சனத்தில் வந்து கேட்கலாம். எனக்கு ஒருத்தவங்களை ஞாபகம் இருக்குது. அவரும் என் கூட மாந்திரிகம் படித்தவர் தான், பட் என்னை விட அவர் கொஞ்சம் பெரியவர். ஸோ அப்போ நான் காளியோட உபாசனையில் இருக்கேன். அவரோட ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஐசியூவில் இருக்காங்க. அவங்க விடிஞ்சால் இறந்து போயிடுவாங்கன்னு. அவங்க 34 35 தான், 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அப்போ எனக்கு அவர் கால் பண்ணி பர்சனலாக, மேடம் நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு பூஜை மட்டும் பண்ணி கொடுங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி மாந்திரிக பூஜை எதுவும் நான் எடுக்க முடியாது, நான் வேணால் நார்மலான ஒரு பூஜை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போது அவர்கிட்ட 2001 ரூபாவோ என்னவோ தான் நான் வாங்கி காளிக்கு ஒரு பலி மட்டும் கொடுத்து நான் பூஜை பண்ணேன். அடுத்த நாள் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னவங்க வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பிரச்சனத்தில் வந்து காளிக்கிட்ட கேட்கலாம், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணி கொடுக்க மாட்டிங்களா. ஏன்னா அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா, அவங்களுக்கு டைம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏற்ற விஷயங்களை காலி பண்ண மாட்டாங்க, இல்லை டிலே பண்ணி பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கே அவங்க வந்து ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு பதில் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, 4-5 பதில். இதுதான் காளி சொல்லணும், இதை தான் கருங்குட்டி சொல்லணும். காளியும் கருங்குட்டியும் யாருக்கும் ஏற்ற மாதிரி பிரச்சனை சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ, அங்கே என்ன உண்மையோ எல்லாருக்குமே குறி ஒன்று தான். என்கிட்ட மட்டும்தான் இல்லை, நீங்கள் யார்கிட்ட கருங்குட்டி வணங்குறவங்க கிட்ட போய் விஷ்ணுமாயா வச்சு குறி பார்க்குறவங்க கிட்ட பார்த்தாலும், காளி வணங்குறவங்க கிட்ட பார்த்தாலும் குறி ஒன்று தான்.
ஸோ இந்த இடத்த விட அது பவரானது, அவங்க வந்து நான் எதிர்பார்க்குற பதிலை சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வீடு கட்டணும், கட்ட முடியுமா முடியாதா, இல்லை அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அதை பாருங்கள். கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த வரன் வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா, இந்த பையன் ஒத்து வருவானா ஒத்து வர மாட்டானா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனைன்னும் போது அவங்க ஏன் பார்க்குறாங்க எதுக்கு பார்க்குறாங்கன்னே தெரியாது. ஒரு சில பேர் சும்மாவே போய் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு ஒரு 7.5 சனி நடக்குது, இல்லை கேது ஆதிக்கம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் போய் பரிகாரமுக்கு போகலாம், தாராளமாக கேட்கலாம் அவங்கக்கிட்ட. பட் எனி டைம் நான் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனி டைம் அவங்க போய் மாந்திரிகரை பார்த்துட்டே இருப்பாங்க, ஜாதகக்காரங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. மாந்திரிகனை போய் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் காளி கோயிலுக்கு போய் 2 விளக்கு ஏற்றினாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. அதனால் நான் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்க பழம்பலக்கோட்லேருந்து தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், ஐ ரிமெம்பர் தட் நேம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஃபேமிலியிலேயே ஒரு 3-4 பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அது என்னென்னா, அவங்க கருங்குட்டியோட கோயிலுக்கு போயிருக்காங்க, விஷ்ணுமாயா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அந்த கோயிலில் பண்ணுற பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூட அவங்க வந்து அந்த தெய்வத்தை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க போல். ஸோ அந்த குடும்பத்தில் ஒரு 4 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க, ஒரு 3-4 வயசு குழந்தையும் சேர்ந்து. ஸோ ஒரு விஷ்ணுமாயா கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போங்க, இல்லைன்னா அந்த பக்கம் விஷ்ணுமாயா இருக்க பக்கமே போகாதீங்க, கருங்குட்டி இருக்க பக்கமே போக வேண்டாம். ஏன்னா அதான் நல்லது. ஸோ ஏன்னா நீங்கள் போயிட்டு வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னும் போது அதோட பலனை வந்து கெடு பலன்களை வந்து உங்களோட குடும்பமும் உங்களால் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக கோயில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அந்த மரியாதை அப்படின்றது கொடுங்க. அவங்க காளி உபாசகராக இருக்கட்டும், இல்லை கருங்குட்டி உபாசகராக இருக்கட்டும், விஷ்ணுமாயா உபாசகராக இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக எல்லோரும் விஷ்ணுமாயா வணங்குங்க. விஷ்ணுமாயோட அனுகிரகம் கிடைக்கிறது கஷ்டம். ராம்ஜி சுவாமிகள் வந்து போரூரில் ரொம்ப அழகான ஒரு டெம்பிள் வச்சுருக்காரு. ஸோ அவங்க கடவுளுக்காக கோயில் கட்டி அவங்க மனசால் அவங்க சேவை செய்கிறது வந்து நிஜமாக கிரேட். ஸோ கண்டிப்பாக டைம் இருக்கவங்க கேரளாவுக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இங்கேயே சென்னையிலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள், தெய்வத்தை மட்டும் நம்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.